கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்டக்காமுத்தூர் ராமசெட்டிப்பாளையம் பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை தற்போது பார்க்கலாம். இலக்கிய மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருடைய தந்தையும் இந்த கட்சிக்காக எழுத்திலிருந்து கட்சி ஆரம்பிலிருந்து கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சி ஆரம்பிச்ச குடும்பம். ஃபர்ஸ்ட் நாள் பிரச்சாரத்திற்கு போது எங்க கூட இருந்தாரு. தொண்டாமுத்தூர் ஆரம்பிக்கும் போது எதிர்பாராத விதமாக திடீர்னு மறைந்து விட்டார். 2 நாள் ஆட்சி இருந்தாலும் கூட கட்சியுடைய பிடிப்பு, கட்சியுடைய விசுவாசத்தால் நம்முடைய அருமை தம்பி லட்சுமிகாந்த் அவர்கள் வந்தாரு. அவருடைய கட்சியுடைய விசுவாசத்தையும் அந்த குடும்பத்தின் விசுவாசத்தையும் என்றைக்கும் அவருக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்து, நம்முடைய ராமசெட்டிப்பாளையம் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ராமசெட்டிப்பாளையம் பகுதிக்கு எல்லா திட்டம் நம்ம தான் பண்ணிருக்கோம். எதுவும் திட்டம் சொல்ல வேண்டியதில்லை. இங்க ஸ்கூல்ல இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மளைப் போலவே மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர், எளிமையானவர், படித்தவர், பண்பாளர், புரட்சித்தலைவர் MGR, அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், அதே போல எடப்பாடி தலைமையிலான வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் அவர்கள். அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவது உறுதி. வெற்றி பெற்ற பின்னால் நம்ம பகுதிக்கு தேவையானதை செய்வார். வெற்றி பெற்ற பின்னால் 5 வருஷம் காணாம போக மாட்டார். அதான் முக்கியம் இல்லையா? ஜெயிச்சுட்டு. ஏன்னா அப்படி இருக்கிற MP அப்படிதான் பண்ணியிருக்காரு. திமுக MP ஜெயிச்சு 5 வருஷம் பார்த்திருக்கீங்களா? 5 வருஷம் வரவே இல்லை. ஆமா, இது பாத்தீங்கன்னா இப்ப ராமசெட்டிப்பாளையத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பழகக்கூடியவங்க. நான் அரசியலுக்காக சொல்ல, ஒருத்தர் வெற்றி பெற்றால் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம செல்வன் இங்கதான் இருக்காரு, குளத்துப்பாளையம். அதே போல குளத்துப்பாளையம் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க எல்லாமே. அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி குளத்துப்பாளையம் ஊரை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட வந்தாங்க. அதே போல மற்ற நம்ம தொகுதியில் 3 ஊர் சேர்ந்த முக்கியமான பெரியவங்க நம்ம கட்சிக்காரர் எல்லாரும் வந்தாங்க. வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங் குளத்துப்பாளையம் ஸ்கூல் பில்டிங் நம்ம சுண்ணாம்பு ஸ்கூல் இருக்குல்ல, எல்லா ஸ்கூல்ல பில்டிங் போட்டு நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். அதே போல குளத்துப்பாளையம் அது +2 நம்ம தான் பண்ணோம் அமைச்சராக இருக்கும்போது. அங்க குழந்தைகளும் கொஞ்சம் வெயில் இருக்காங்க, கூடுதலாக வகுப்பறை வேணும், மழை வரும்போது வெயில் அடிக்கும் போது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் இப்ப வேற MLA இருக்கிற எதிர்கட்சி MLA, இதனால சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி என்ன முடியுமோ அதை மட்டும் கொடுத்தேன். அதிகமா நிதி வேணும், சரி MP கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு சரிட்டு போனாங்க. போயிட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு வந்தாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்ல, நீங்களே தான் பண்ணணும். சரி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது போய் கேட்ட அதெல்லாம் முடியும் இல்லைன்ட்டாரு. தொகுதிக்குள்ளதான் வர்றதில்ல, நிதியாவது கொடுக்கணும் இல்லை. ஆனா அவருக்கு நம்ம தொகுதிக்கு வருஷத்துக்கு ஒரு 6 கோடி ரூபாய் நிதி இருக்கு. டேங்க் கட்டுறதுக்கு, ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம தொகுதிக்கு 6 கோடி ரூபாய் தரணும். ஆனால் தரல. திரும்ப வந்தாங்க. திரும்ப நீங்க தான் பண்ணி தரணும். உடனடியாக எடப்பாடி கிட்ட போன் அடிச்சோம். அதுக்கப்புறம் ராஜ்யசபா MP விழுப்புரம் CV ஒன்னை கூப்பிட்டு 3 தொகுதிக்கும் 30 லட்சம் 1 கோடி ரூபாய் போன மாசம் நிதி வாங்கி கொடுத்தோம். ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம கேட்டு வாங்கி கொடுத்தோம். ஆனா இங்க ஜெயிச்ச MP கிட்ட நம்மளால வாங்க முடியல, ஊருக்காரர் வாங்க முடியல. கார்த்திகேயன் அப்படி இருக்க மாட்டார். நம்ம கூப்பிட்டா தேவையான நிதியை என்ன தேவையோ பண்ணி தருவார்.